Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் எக்ஸைஸ் 2.2ல தேர்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2,52,525 அதுக்கப்புறம் 3,63,636ன்னுட்டு ரெண்டு நம்பர் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு நம்பரோட HCF வந்து என்னங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் இதில் HCF கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எதை யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தோம்னா யூக்ளிட் டிவிஷன் லெம்மா ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். அதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா A = BQ + R. இதில் ஏவோட வேல்யூ எப்போவுமே கிரேட்டர் நம்பராக தான் இருக்கணும். அதனால் 3,63,636 நான் எழுதிக்கிறேங்க. 3,63,636 = Bக்கு பதிலாக நான் 2,52,525 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். Q + R. இங்கே Q இருக்கக்கூடிய பிளேஸில் வந்து நான் 2வை சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு வந்து பார்த்தோம்னா 3,63,636 விட கிரேட்டர் தென்னாக போயிடும். அதனால நான் 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 36,36,36 = 25,25,25 × 1 ப்ளஸ் ரிமைண்டர் வேணுன்னா இது ரெண்டையுமே மைனஸ் பண்ணுவோம். அப்படின்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணேன்னா 6ல் 5 போச்சுன்னா 1, 3ல் 2 போச்சுன்னா 1, அப்படியே எனக்கு 1,1,1,1ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. ரிமைண்டர் வந்து பார்த்தோம்னா 1,11,111ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு டிவைசர் வந்து எனக்கு டிவைடண்ட்டாக மாறிடும். அதுக்கப்புறம் ரிமைண்டர் வந்து எனக்கு டிவைசராக மாறிடும். அப்படி பார்த்தோம்னா எனக்கு 2,52,525 = 1,11,111 × Q + Rன்னுட்டு கிடைக்கும். இப்போ நான் இங்கே Qக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு 25க்குள்ளே தான் இருக்கும். அதனால 2,52,525 = 1,11,111 × 2ஆல் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 2,22,222 வந்து எனக்கு கிடைக்கும். இதோட நான் ரிமைண்டர் வந்து கண்டுபிடிக்கணும். ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும்னா இதையும் இது இங்கே கிடச்சிருக்கக்கூடிய வேல்யூவையும் மைனஸ் பண்ணணும். அப்படின்னா 2,52,525ஐயும் இதையும் மைனஸ் பண்ணுறேன். அப்படின்னா 5ல் 2 போச்சுன்னா 3, அடுத்து 2ல் 2 போச்சுன்னா 0, இங்கே 3, இங்கே 0, இங்கே 3 வந்து கிடச்சிருக்கு, இங்கே 0. அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் வந்து பார்த்தோம்னா 30,303ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய டிவைசர் வந்து எனக்கு டிவிடண்ட்டாக மாறிடும். அடுத்து இந்த ரிமைண்டர் வந்து எனக்கு டிவைசராக மாறிடும். அப்படின்னா 1,11,111 = 30,303 × Q + R. இங்கே 3 தான் இருக்குது. 3யோட 3 மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 9 வரும். கிட்டத்தட்ட இதுக்குள்ளே தான் எனக்கு இருக்கும். அப்படின்னா 1,11,111 = 30,303 × Qக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு 90909ன்னுட்டு கிடைக்கும். அப்படின்னா இதை மைனஸ் பண்ணால் தான் எனக்கு ரிமைண்டர் வந்து கிடைக்கும். அப்படின்னா 1,11,111ஓட நான் இந்த 90,909 மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணோம்னா 0, 10, 0, 10, 0, 10ன்னுட்டு எனக்கு 11. இப்போ லெவலில் வந்து 9 போச்சுன்னா எனக்கு வந்து 2 கிடச்சிருக்கும். இங்கே 0, இங்கே லெவலில் 9 போச்சுன்னா 2, அடுத்து இங்கே 0, அடுத்து லெவலில் 9 போச்சுன்னா 2 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா ரிமைண்டர் வந்து எனக்கு 20,202ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த டிவைசர் வந்து எனக்கு டிவிடண்ட்டாக மாறிடும். இந்த ரிமைண்டர் வந்து எனக்கு டிவைசராக மாறிடும். அப்படின்னா 30,303 = 20,202 Q + Rன்னுட்டு எனக்கு கிடைக்கும். இதுக்கு பதிலாக நான் 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 30,303 = 20,202 × 1 + R. Rங்கிறப்ப ரிமைண்டர். அப்படின்னா இங்கே 30,303ஐயும் 20,202ஐயும் மைனஸ் பண்ணுறேன். அப்படின்னா 1,0,1,0,1ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா இந்த இடத்துல 1,0,1,0,1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டிவைசர் எனக்கு டிவிடண்ட்டாக மாறிடும். இந்த ரிமைண்டர் எனக்கு டிவைசராக மாறிடும். அப்படி பார்த்தோம்னா 20,202 = 1,0,1,0,1 × Q + R. இப்போ இங்கே பார்த்தோம்னா 1 இருக்கிற பிளேஸில் 2 இருக்குது. அதனால் இங்கே வந்து 2ஆல் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். நான் 20,202 = 10,101 × Qக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு ரெண்டு வேல்யூமே ஒரே வேல்யூ கிடைக்கும். அப்படின்னா அது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு ரிமைண்டர் 0ன்னுட்டு கிடச்சிடும். இப்போ இந்த டிவைசர் தான் வந்து எனக்கு
ஹச்சிசிஎஃபாக இருக்கும். ரிமைண்டர் 0 கிடைக்கிற வரைக்கும் பண்ணும். 0 கிடச்சிச்சுன்னா அதோட டிவைஸர் தான் வந்து ஹச்சிசிஎஃபாக இருக்கும். அப்படின்னா இங்கே ஹச்சிசிஎஃபோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்னா 10,101ன்னுட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணிங்க. நான் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.